9 மாவட்டங்களில் தோழி விடுதிகள் அமையும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அண்ணாமலை கூறியது அதிமுகவை அல்ல. இபிஎஸ் விளக்கம். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது. சபாநாயகர் அப்பாவு பேச்சு. தலைகீழாக நின்றாலும் கர்நாடகாவால் மேகதாது அணையை கட்ட முடியாது. அமைச்சர் துரைமுருகன் காட்டம். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அனைவரும் வரவேற்கிறார்கள். எல் முருகன் கருத்து. ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த 50% செலவை தமிழக அரசு ஏற்க வேண்டும். அன்புமணி வலியுறுத்தல். மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் தமிழக அரசு உள்ளது. டிடிவி தினகரன் விமர்சனம். சென்னையில் 128 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. மெட்ரோ நிர்வாகம் தகவல். இஸ்ரேலிய பெண் சுற்றுலா பயணி கூட்டு பாலியல் வன்கொடுமை. கர்நாடகாவில் அதிர்ச்சி. மத்திய அரசு பெண்களுக்காக செயல்படுகிறது. பிரதமர் மோடி பெருமிதம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொண்டு பாஜகவுக்கு பணியாற்றுபவர்களை களைந்தெறிவது அவசியம். ராகுல் காந்தி பேச்சு. பாதுகாப்பு தளவாடங்களை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கக்கூடாது. அமெரிக்கா எச்சரிக்கை. ரஷ்யாவுக்கு அதிக வரி, கடுமையான பொருளாதார தடை விதிக்கப்படும். ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. சிரியாவில் அரசு படைகளுக்கும் முன்னாள் அதிபரின் ஆதரவு குழுவுக்கும் இடையே மோதல். 200 பேர் பலி. கிரிக்கெட்டில் இருப்பதிலேயே மிக மோசமான ஃபார்மட் ODI தான் என்ற நிலை ஆகிவிட்டது. மொயின் அலி ஆதங்கம். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.